அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. மயிர் புடுங்கி மயிராண்டி இது வந்து கெட்ட வார்த்தைகள் கிடையாது. பட் இந்த வார்த்தைகள் எப்படி உருவாச்சு அப்படி இது வந்து எப்படி கெட்ட வார்த்தையா மாறுச்சு அப்படிங்கறத பார்க்கலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல சமண மதம் ஊடுருச்சு. அந்த ஊடுருவனால எல்லா மன்னர்களும் குடியானவர்களும் சமண மதத்துக்கு மாறினாங்க. மாறும்போது சைவ மதத்தை சேர்ந்தவங்களை கிண்டல் பண்ணாங்க. மறுபடியும் சைவ மதம் வந்து எழுச்சி பெறும்போது சமண மதத்தார் வந்து குறுக்குனாங்க. அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா சமண மதத்தார்கள் வந்து தன் மயிர்கள் அதாவது முடியை வந்து கையால புடுங்கக்கூடியவர்கள். சோ அவங்களை கிண்டல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை வராம்பார் மயிர் புடுங்கி மயிரை புடுங்குபவன் மயிரை புடுங்கி வாழ்பவன் அப்படிங்கறதுனால மயிர் புடுங்கி வராம்பார் அப்படின்னு சொல்லிட்டு சமண மதத்தவர்களை வந்து சைவ மதத்தவர்களுக்கு கிண்டல் பண்ணாங்க. பதிலுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க சைவ மதத்தவர்கள் அந்த அடியார்கள் பாத்தீங்கன்னா உடம்பு முழுக்க முடியோட இருப்பாங்க இல்லையா. சோ மயிர் ஆண்டிகள் ஆண்டி மயிர் வச்சிட்டு இருக்காங்க. சோ மயிர் ஆண்டி இவங்க கிண்டல் பண்ண அவங்க இவங்களை பார்த்து மயிர் புடுங்கின்னு கிண்டல் பண்ண அப்படி கிண்டல் பண்ண அந்த வார்த்தைகள் பாத்தீங்கன்னா இப்ப கெட்ட வார்த்தையாவே மாறி போச்சு.